சூர்யா சார் கேட்கும்போது இந்த ஷாட்ல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு மாதிரி ஸ்பெஷலா கேட்டு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஸ்கோர் பண்ணிடுவாங்க, இவங்க ஸ்கோர் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இதுல அவங்களுக்கு ஒரு டயலாக் இருக்கும்போது நான் என்ன பண்ணலாம்னு போட்டி இருக்கும் ஒருத்தருக்குள்ள இல்லையா. அதனால சூர்யா சார் கேட்கும்போது வடிவேல் சார் யதார்த்தமா சொன்னது இந்த ரிகர்சல் பார்த்துட்டு இருக்கும்போது, சித்திக் சாருக்கு தமிழ் தெரியுமே தவிர ரொம்ப டீப்பா தெரியாது. இந்த ஆணியே புடுங்க வேணாம்னு எல்லாரும் சுத்தி இருக்கவங்க நிஜமா சிரிச்சுட்டாங்க. எல்லாரும் சிரிச்சிட்டாங்கன்னா அப்போ டயலாக் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி கோகுலகிருஷ்ணா அவங்க கோஆர்டினேட்டர் கணேஷ் சாரை கூப்பிட்டு கேட்கும்போது இல்ல அவர் சும்மா கிண்டல் பண்றக்கா சொல்றாரு. இல்ல கிண்டல் பண்ணுங்க, இல்ல அது வேணாம், நம்ம சீனுக்கு போலாம்னு சொன்னேன். சித்திக் சார் சொல்லிட்டாரு இல்ல கண்டிப்பா இந்த டயலாக் இந்த படத்துல வைக்கிறோம், ஆணியை புடுங்க வேணாம். எனக்கு அதை ரிசீவ் பண்ண முடியல. ஆனா எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. எனக்கு அது டீப்பா தமிழ் தெரியலனா கூட எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. கண்டிப்பா அதை வைக்கணும். அதுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆணியே புடுங்குவானு உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் எல்லாரும் அவங்கவுங்க அன்றாடம் பயன்படுத்துற வார்த்தைகள். அன்னைக்கு வடிவேல் சார் வடிவேல்ன்ற ஒரு ஜாம்பவான், வடிவேல்ன்ற ஒரு ஜீனியஸ் உருவாக்குன அந்த ஒரு வித்தை தான் ஆணியே புடுங்குவானான். நிறைய விஷயம் அந்த மாதிரி அப்ரெண்டிஸ் அப்படி ரெண்டுக்கான வித்தியாசங்கள் அவர் சொல்லி அவங்க ஒரு பயிற்சி நிலையில இருக்கும் தானே பெயிண்ட் அடிக்க தெரியாதுல்ல, அதுக்காக சொல்லி அதுக்கான ஆங்கில வார்த்தையை சொல்லி சொல்லுங்க திட்டுங்க அப்படின்ற மாதிரி சித்திக் சார் சொல்றாரு. இது வடிவேல் சார் பொதுவாகவே ஒரு ஃபன்னா தான் பேசுவார். அவரு சரியான உச்சரிப்பு இங்கிலீஷ் அவர் உச்சரிச்சுட்டாருன்னா அவர் காமெடி ஆர்டிஸ்ட் கிடையாது இல்ல. அதனால வேணும்னே ரிகர்சல் பார்க்கும்போது அதை மாத்தி சொன்னார். அப்ரெண்டிஸ்ன்றதை மாத்தி அவர் ஃபன்னா சொல்லணும்னே சொன்னார். சொன்னோன்னே இல்ல நான் தப்பா சொல்லிட்டேன், கரெக்டா சொல்றேன், இப்ப டேக் போலாம்னு. இல்ல டேக் ஓகே, நீங்க தப்பா சொன்னதுதான் காமெடி அப்படின்னு. இது மாதிரி அந்த படத்துல சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த ஸ்பாட்ல ஸ்லாப்ஸ்டிக் காமெடி அந்த ஸ்பாட்ல கிரியேட் ஆன விஷயங்கள் இருக்கு இல்லீங்களா. அது ஒட்டுமொத்த பேப்பர்ல சித்திக் சார் அங்க இருந்து எழுதிட்டு வந்தது, அதுக்கு முன்னாடி பண்ணது, அந்த விஷயங்கள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு மேஜிக் கிரியேட் ஆனச்சு பாருங்க. அந்த மேஜிக் தான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாரும் நான் பண்ணணும் நீ பண்ணணும்னு போட்டு எல்லா நடிகர்களும் பண்ணணும்னு ஒரு மேஜிக் கிரியேட் ஆச்சுல. அதுதான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட காமெடியா இருந்தது. கரணம் தப்புனா மரணம், இது யாரு ஹீரோ அப்படின்ற மாதிரிலாம் அப்படிலாம் பயங்கரமா போட்டி இருக்கும். சில இடங்கள்லாம் வடிவேலு சார் தென்னர அடிச்சிருவாரு, மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாரும் தென்னர அடிச்சிருவாரு, பயங்கரமா ஸ்கோர் பண்ணிடுவாரு. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இதுல விஜய் சார் விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்குல்ல, அது ஆக்சுவலி கேமரா ரெடி, அது ஆக்ஷன் சொல்லி சிரிச்சது கிடையாது. விஜய் சார் சிரிக்கிற மாதிரி வடிவேல் அந்த இதுல விழுந்துருவாரு, அந்த கரியில விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்குல்ல. அந்த விஜய் சார் நிஜமாவே உட்கார்ந்து சிரிச்சுட்டு இருந்தார். கேமராமேன் அதை கேப்சர் பண்ணாரு, அவ்வளவுதான். இது மாதிரி சினிமாவில் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம். இது மாதிரி நிறைய அந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். விஜய் சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப யார்ட்டையும் எதுவும் பேச மாட்டார். அவர் மைண்ட்லேயே அந்த டான்ஸ் ரிகர்சல் எல்லாமே மைண்ட்லேயே பண்ணி பார்த்துட்டே இருப்பார். எல்லாரும் அவர்கிட்ட காலைல போய் வணக்கம் வைக்கும்போது திரும்பி வணக்கம் வைக்க மாட்டார், ஏன் அப்படி இருக்கிறாரு அப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் டயலாக் ஆகட்டும் டான்ஸ் ஆகட்டும் எல்லாமே மைண்ட்லேயே பார்த்துட்டே இருப்பார், மைண்ட்லேயே பார்த்துட்டு ரிகர்சல் பார்த்துட்டே இருப்பார். நான் காலையில் ஒரு 7 மணிக்கு கால் சீட்டு சொன்னா 6:30 மணிக்கு விஜய் சார் வந்துருவாரு. அவர் 6:30க்கு வந்தாரா, நான் 6 மணிக்கு வரேன்னு சொல்லி இப்படி எல்லாருக்கும் போட்டியா இருந்து மிக அற்புதமான ஒரு படமா இது உருவாச்சு.